ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சோனி அக்கா சந்தியாவை கூட்டிகிட்டு வாங்க. வாரேம்மா. சரி சந்தியா கிளம்பு, அம்மா கூப்பிட்றாப்ல, வா. சரிடா, வா போவோம். எங்கம்மா கூட இருந்த சின்ன பொண்ணு உமா வசந்தி யாரையுமே காணோம்? அது வந்து அண்ணி உமா மாமியா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாகலாம். அதான் போயிருக்காளுங்க 3 பேர் இருந்துச்சு. நம்மள்கிட்ட எதுவும் சொல்லாமல் போயிட்டாளுங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுறாளுங்க, ஏதாவது நம்ம ஏதாவது நினச்சிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னம்மா இருக்கு, நம்ம தப்பாக நினச்சிக்க? எல்லாரும் மாசம் பேசியிருக்காம சீக்கிரமாக பொண்ணை வர சொல்லுங்க. ஆமாம்மா, சீக்கிரமாக பொண்ணை வர சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் முடிவு சொல்கிறோம். சரி அண்ணி, இந்த வர சொல்கிறேன். சோனி இன்னும் என்ன பண்ணுறிய? வாங்க, இந்த வாரம் வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். உன் பேர் என்னம்மா? சந்தியாங்கம்மா. பார்க்க அழகாதாம்மா இருக்க, லட்சணமா இருக்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இருமை பையன்ட்ட கேட்டு சொல்றேன். என்னடா கார்த்தி, உனக்கு பிடிச்சிருக்கா பொண்ணு? பிடிச்சிருக்குமா. உனக்கு பிடிச்சிருக்கா எமிலி? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. மா சந்தியா நல்ல புள்ளமா, அதுக்காக நம்ம தம்பிக்கும் பார்த்துருக்கேன். சரிம்மா, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சீக்கிரமா நல்லா நல்லா பார்த்து பூ வச்சு நிச்சயம் முடிச்சிருவோம். சரிங்கம்மா. ஐயோ அம்மா, முடியலையே. அம்மா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக க்யூர் ஆயிட்டீங்க. ஐயோ டாக்டர், எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது டாக்டர். நரம்பெல்லாம் பிடிச்சி இருக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, என்னன்னு தெரியலையம்மா. அப்போ இனிமேல் ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு 2 நாள் தங்கிடுறீங்களா? சரி டாக்டர், என் உடம்பு எப்படியாவது தேத்தி அனுப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. உங்க கூட வந்தவங்க யாரு? என் மருமக தான் வந்திருக்கா டாக்டர், வெளியே நிற்கிறா. சரி இருங்கம்மா, உங்கள் மருமகளை கூப்பிட்டு பேசிடுறேன். டண்டனக்கா, டனக்குனக்கா. ஐயோ நல்ல ஜாலியாக இருக்கே. என் மாமியாக இப்படி பார்க்கறதுக்கு. சரி உமா, இப்போ ஆக்டிங் பண்ணுறதுக்கான நேரம். இப்படியே ஆடிட்டு போய் நின்னா கிளவி இருக்கிற 4 முடியவும் பிடிச்சி ஆஞ்சிருவாஞ்சு. இருந்தாலும் என்னால் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் அடக்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த சின்ன பொண்ணோட சேர்ந்து நல்ல நாள் குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கே. என் சந்தோஷத்தை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியலை. சரி உமா, இப்போ மூஞ்சிய சோகமாக வச்சுக்கணும். ஐயோ எப்படி இந்த சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஏத்த இப்படி போய் சேர்ந்துட்டீங்களே. உங்களுக்கு இப்படி ஆகணும் இந்த சின்ன வயசுல. எம்மா, உன் மாமியார் நல்லாதாம்மா இருக்காங்க. ஜஸ்ட் 2 நாள் பெட்டில் அட்மிட் பண்ணி உடம்பெல்லாம் வலிக்குது, குறுக்கெல்லாம் பிடிக்குது, நரம்பெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஜஸ்ட்டு ஸ்கேனிங் பண்ணுறதுக்காக 2 நாள் பெட்டில் அட்மிட் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். நீ என்னம்மா ஒரேடியாக மாமியாரை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டியா? இப்படி பண்ணுறியம்மா ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டு. இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை சாவு வீடா? இப்படி ஒப்பாரி பாட்டு பாடுகிற. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதம்மா. ஐயோ அத்தை, என்னைய இவர் ஓவர் ஆக்டிங்னு சொல்லுறாரே.
அப்போ என் மாமியா போய் சேரலையா? நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். இப்படி கிளவி கடந்து என் உயிரை வாங்குதே, நான் என்ன பண்ணேன்? இப்படி உயிரை வாங்குறாளே இந்த கிளவி. உங்கள் மாமியாருக்கு ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் எடுக்கணும். அதை சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் வெளியே போகலாம். ஆ சரிங்க டாக்டரு. என்ன ஓ, என்ன வசந்தி அக்கோ, இந்த உமாவை காணா? ஒருவேளை டாக்டர் பில்லு இவ்வளோன்னு சொல்ல வாங்கினே மயக்கம் போட்டு விழுந்துட்டாலோ என்னன்னு தெரியலையே சின்ன பொண்ணு. விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை பெறுமா இந்த வாழ்க்கை, எனது கண் என்னை அடிப்பது போ, எனது கை என்னை கெடுப்பது போ. ஏட்டி சின்ன பொண்ணு தான் உமா வந்துட்டா, என்ன ஷாக்கிங் ரியாக்ஷன்லேயே வந்திருக்கா? ஏட்டி உமா, என்ன இங்கே என்ன இப்படி வந்து நிற்கிற? என்னாச்சு உன் மாமியாவுக்கு? ஏன் மாமியா கிளம்பி போயிடுச்சா? ஏட்டி சின்ன பொண்ணு, என் மாமியா போய் சேர்ந்துருந்துச்சுன்னா நான் இந்நேரம் ஆட்டம் பாட்டோன்னு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பேன். என் மாமியா கிளவி சாவலடி, அப்படியேதான் இருக்கு. என்ன ஏதோ இடுப்பு பிடிச்சிக்கிச்சான், அதை ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு டாக்டரு தங்க சொல்லியிருக்காரு. காசு எவ்வளவு பில்லு வரப்போகுதுன்னு தெரியலை. என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணினேன், அந்த பேதியில் போகிறவனையும் இன்னும் காணோம். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியற காசுக்கு. ஹாய் கைஸ், இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற காவ்யா, கார்த்திக், சதீஷ், விஜய், சந்தியா எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி உங்களுக்கும் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டே விஷ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், விஷ் பண்ணுறோம். see you guys, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் guys.